அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர தென்காசிக்கு தனி பாதை அமைக்கப்படுற இருக்க அந்த லைனை பற்றி அப்டேட் பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான ரிமூவுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு பில்லர் தான் 3வது ட்ராக் அமைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனி வேலைகள் சீரான கொஞ்சம் வேகமாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 6வது பிளாட்ஃபாரம், அதாவது கூடுதலான ஒரு பிளாட்ஃபாரம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபாரத்தில் இதை கொண்டு போய் இணைக்கிற மாதிரி தான் இந்த ட்ராக்கில் இங்கே அமைக்கிறாங்க. ஸோ இந்த திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசிக்கு பிரிஞ்சு போகிற அந்த பாதை தூரம் வரைக்கும் இருக்கிற ஒரு 800 மீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த ட்ராக்கை வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணுற வேலை தான் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓஹெச்சியோட அலைன்மெண்ட் வேலைகளும் வந்து நடைபெற்று வருது. அதுக்காக அந்த போல்ஸ் நட்டுறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்னல் பாக்ஸு அப்புறம் சிக்னல் வேலைகளும் வந்து நடைபெற்று வருது. திருநெல்வேலி சந்திப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் டபுள் ட்ராக் இருந்தாலும் இது டபுள் ட்ராக் டைரெக்டாக கொண்டு வந்து இணைக்கலை. ஸோ அதற்கான பணிகளும் வந்து இங்கே நடைபெற்று வருது. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இப்போ ரிமூவ் பண்ணது ஒரு பெரிய வேலை தான். இதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த பணிகள் கொஞ்சம் வேகமாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திருப்பி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து கட்டுவாங்க. ஆனால் கொஞ்சம் எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படின்னு தெரியல. முதல்ல ட்ராக்கில் இங்கே அமைச்ச பிறகு அதுக்கு பிறகு தான் மாநகராட்சியிலிருந்து தான் இதை கட்ட முடியும். எந்த அளவுக்கு வேகமாக திருப்பி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கட்டுவாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த குறுக்க ட்ராக்கில் தான் நடந்து போக வேண்டியது இருக்குது. நிச்சயமாக இது இந்த ட்ராக் லைன் வேலை முடியும் போது நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்காது. நிறையா அந்த 2 சைடும் வந்து காம்பவுண்ட் சுவர் ரொம்ப உயரமாக கட்டிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கூடுதலாக நடைமேடை என 6வது பிளாட்ஃபாரத்தை பற்றி பார்க்குறோம். இந்த 6வது பிளாட்ஃபாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே திருநெல்வேலி சந்திப்பில் கூட்ஸு சரக்குகளை கையாண்ட கூட்ஸ் செட்டாக இருந்தது தான். ஸோ அதை கங்கை கொண்டானுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து இங்கே பிளாட்ஃபாரம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கான ட்ராக்கில் இங்கே அமைச்சிருக்காங்க. அதில் இந்த லாரி மூலமாக ஜல்லியை கொட்டிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்குது. ஸோ இது வந்து ஆயில் டெர்மினலுக்கு போகிறதுக்கு இந்த லைனை பயன்படுத்த முடியும். நேரடியாக ஆயில் டெர்மினலுக்கு போகிறதுக்காக இந்த 2 லைன் இந்த ட்ராக்கை பயன்படுத்தலாம். அதை தாண்டி தான் 6வது பிளாட்ஃபாரம், அதாவது இனிமேல் வந்துச்சுன்னா 6வது பிளாட்ஃபார்மாக அங்கே இருக்குது. இதுக்கு மக்கள் நடந்து போகிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிட்ஜு தான் இணைப்பில் இருக்குது. கூடுதலாக அடிஷ்னலாக இருக்கிற இன்னொரு பிரிட்ஜையும் கொண்டு வந்து இதோட இணைக்கணும். ஸோ அந்த பணிகளும் நடைபெற வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த பணிகளில் முக்கியமானது இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ரிமூவ் பண்ணது.